ஓகே. ஸோ இப்போ லீப் இயர் ப்ரோக்ராம் வந்து ஒரு இஃப் எல்ஸ் இஃப் வச்சு பார்த்தோம் இல்லையா? இதுவே நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் இருக்கிறது வந்து நெஸ்டட் இஃப். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து 100ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிடணும். அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ லீப் இயர் ப்ரோக்ராம்ல இயர் 100ஆல டிவைட் ஆச்சா அப்படின்னா ஈக்குவல் டு 0. இயர் 100ஆல டிவைட் ஆச்சுன்னா அது 400ஆலையும் டிவைட் ஆனாதான் லீப் இயர். கரெக்டா? எஸ், நோ? எஸ். ஓகே. ஸோ செஞ்சுரி இயர் 100ஆல டிவைட் ஆச்சுன்னா செஞ்சுரி இயர். ஸோ செஞ்சுரி இயரா இருந்ததுன்னா அந்த இயர் 400ஆலையும் டிவைட் ஆகணும். இயர் மாடுலஸ் 400 ஈக்குவல் டு 0. அப்படி இருந்ததுன்னா பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணோம்? லீப் இயர். ஓகே. செஞ்சுரி இயர் ஆனா 400ஆல டிவைட் ஆகல. அப்ப என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஓகே. ஓகே. அப்போ செஞ்சுரி இயரா இருந்ததுன்னா அது 400ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்றத செக் பண்ணிட்டோம். இட்ஸ் நாட் அ செஞ்சுரி இயர். இட்ஸ் நாட் அ செஞ்சுரி இயர். அப்ப என்ன செக் பண்ணணும்? 4ஆல டிவைட் ஆகுது. ஓகே. அப்போ எல்இஃப் நான் போட்டுக்கிறேன். எல்ஸ் போடல, எல்இஃப் போட்டுக்கிறேன். எல்இஃப் இயர் மாடுலஸ் 4 ஈக்குவல் டு 0. 4ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணோம்? லீப் இயர். லீப் இயர் இல்லையா? எல்ஸ் நாட் அ லீப் இயர். இது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரு இயர் செஞ்சுரி இயரா இருக்கான்னு செக் பண்றோம். செஞ்சுரி இயரா இருந்ததுன்னா ட்ரூ. ட்ரூன்றப்ப உள்ள போகும்போது we are doing some action, not a plain if statement. நான் முன்னாடி சொன்னேன்ல, உள்ள எப்பயுமே if statement இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு கண்டிஷனும் நான் செக் பண்றேன். அதாவது நான் முன்னாடியே கடைக்கு போய் வாங்குற எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். வெஜ் பிரியாணி செய்ய போறோம். வெஜ் பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருந்தா வாங்கிட்டு வா, இல்லைன்னா சாம்பாருக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வா. வெஜ் பிரியாணிக்கு முக்கியமா ஒன்னு மீல் மேக்கர் போடுவாங்க, இல்லைன்னா பட்டாணி போடுவாங்க இல்லையா? ரெண்டும் கூட போடுவாங்க. கடைக்கு போய் நான் கேட்கிறேன், மீல் மேக்கர் இல்ல. அப்போ நானு சாம்பாருக்கு உண்டான ஐட்டம் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா? சோ ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன். சோ இயர் செஞ்சுரி இயரான்னு பாக்குறேன். ஆமா செஞ்சுரி இயர் அப்படின்னா அது 400ஆல டிவைட் ஆகணும். ஆச்சுன்னா லீப் இயர், இல்லைன்னா நாட் அ லீப் இயர். இந்த நாட் அ லீப் இயர் இருக்குல்ல, இங்க லைன் நம்பர் 20ல நாட் அ லீப் இயர்னு பிரிண்ட் பண்றோம்ல, இது செஞ்சுரி இயரா செஞ்சுரி இயர் கிடையாதா? குட். ஏன்னா செஞ்சுரி இயரா இருந்தா மட்டும்தான் இந்த 4 லைன் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? ஏன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ட்ரூ பார்ட்ல இந்த 4 லைன் இருக்கு. சோ இந்த 4 லைன்லயும் இட்ஸ் அ செஞ்சுரி இயர். அது லீப் இயரா இருக்குன்னா இங்க செக் பண்றோம், நாட் அ லீப் இயர்ன்றத இங்க செக் பண்றோம். சோ இந்த 4 லைன்ல இட்ஸ் அ செஞ்சுரி இயர். ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா தான் இந்த 4 லைன்கே வரும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலைன்னா கீழே வந்துடும். சோ நாட் அ செஞ்சுரி இயர் அப்படின்னா இங்க 4ஆல டிவைட் ஆகுதான்னு பாக்குறோம். 4ஆல டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர். எதுவுமே இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் அ லீப் இயர். இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போறது கிடையாது. உங்க வீட்டுல போயிட்டு யூ ஆர் கோயிங் டு டைப் இட் யுவர் செல்ஃப். நீங்களே ஒரு சாம்பிள் எக்ஸாம், ஒரு சாம்பிள் இன்புட் கொடுத்து யூ ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் அண்ட் see how it works. சரியா? வீட்ல பண்ணி பாப்பீங்களா? இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இல்லனா. ஓகே, ஒருத்தருக்கு क्वेश्चन இல்ல, மத்தவங்களுக்குலாம் இல்லனா. இல்லனா. குட்.